எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? குழப்பங்கள் பல நிறைந்த ஒரு டீமா தான் வந்து ஆக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண டீம் எல்எஸ்சி. ரிக்கில்டன், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், தென் திலக் வர்மா, இந்த 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆனாலே நாளைக்கு டே மாறிடும். லக்னோ கிட்ட இருந்து லக்க வாங்கிட்டு இவங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி மாறிடும். டீமோட மிகப்பெரிய பை அந்த டீமோட வந்து கேப்டன் அவர் இன்னும் வந்து ஃபார்முக்கு வரல. ஸோ அவர் ஃபார்முக்கு வந்தா மட்டுமே தான் வந்து கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் த்ரெட்டா வந்து மற்ற டீம்லாம் பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்க்க மாட்டாங்க. வந்து ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் இல்லைன்னே நான் சொல்ல, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நான் இல்லைன்னே சொல்ல. நம்ம எப்படி வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு நம்ம சொன்னோம் போன ரிவ்யூல, இந்த மாதிரி அந்த பிரைஸ் டாக் ப்ரெஷர், அதே மாதிரி பிரைஸ் டாக் ப்ரெஷர்ல பண்ணிட்டு இருக்கிறோம்னு தோணுது. ரோஹித் சர்மா கிட்ட இருந்து அந்த பெரிய ரன் வரல. நிறைய ஜோக்ல சொல்ற மாதிரி வந்து ஓவர் தாண்ட மாட்டாரு, பவர் பிளே தாண்ட மாட்டாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ட்ரஸ்ட் மீ, அவர்கிட்ட ஒரு ஹியூஜ் ரன்ஸ் வந்து ஒரு பெண்டிங் இருக்கு. அட்வான்டேஜ் மும்பை, ஏன்னா மேல ஃபயர் பவர் தாறுமாறா இருக்கு. உங்களுக்கு வந்து அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு டீசன்ட் போலிங்கே வச்சிருக்காங்க. எல்எஸ்சியோட போலிங் லைன் அப்ப கம்பேர் பண்ணும்போது இங்கே தாறுமாறு போலிங் லைன் அப்பே வச்சிருக்காங்க. நிக்கிபி மட்டும்தான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்பியிருக்காங்க. இந்த நிக்கிபியை சுத்தி தான் இவங்க எல்லாருமே பேட்டிங்கா ஆடணும். ஒருத்தர் தான் வந்து அந்த ஸ்கோரிங் அண்ட் ஆங்கரிங் இருக்காருன்னா அவரை சுத்தி மத்தவங்க இன்னிங்ஸை பில்ட் பண்ணது கரெக்டா இருக்கும். பவர் பிளேக்குள்ளேயே அடிச்சு அவுட் ஆயிட்ட அப்புறம் என்ன பிரயோஜனம்? இந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை இல்லை, பட் ஆனா கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஹேண்டிகேப் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ராட்டஜி இல்லாம இல்ல ஒரு மேட்சப் இல்லாத ஒரு டீம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டீமா தான் எல்எஸ்ஜி இருக்கு. கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு முக்கியமான மேட்ச் ஒண்ணு நடக்க போகுது. என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா எல்எஸ்சி எம்ஐக்கு தான் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைய போகுது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம் சார் இருக்காரு, அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர், சொல்லுங்க சார். இந்த 2 டீம் பார்த்தாலுமே ஒரு வெற்றி 2 தோல்வி. இப்போ எல்எஸ்சி வெர்ஸ் எம்ஐ. எல்எஸ்சியை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா டிசி கிட்ட நிறைய ஸ்கோர் அடிச்சாங்க. பட் அதை அவங்களால காப்பாற்ற முடியல. டிசி கிட்ட ரன் கொடுத்து தோத்துட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல டிசி இந்த மேட்சை வின் பண்ணாங்க. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து எஸ்ஆர்எச் கிட்ட தோத்துருவாங்க, என்னடா டாஸ் வின் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேய் டீம் கிட்ட பேட்டிங் கொடுக்குறாங்களே, இந்த டிசிஷனே தப்போ அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்ட ஒரு சரியான அடி. சோ எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சரி, ஆக்ஷன்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழப்படிகள் பல நிறைந்த, அவங்க வந்து யாருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட், எதுக்கு எடுக்கிறான், ஏன் எடுக்கிறான், அந்த ஒரு மீம் எல்லாம் என்ன மேட்ச் என்ன டீம் எதுவுமே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்க, யார் எங்க ஃபிட் பண்ண போறாங்க, எப்படி வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் பல நிறைந்த ஒரு டீமா தான் வந்து ஆக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண டீம் எல்எஸ்சி. அண்ட் எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களோட கேப்டன், முன்னாள் கேப்டன் வந்து மனசு பிடிச்சா திருப்பி ஆட மாட்டான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃப் த ஃபீல்டு கான்ட்ரவர்சி நிறைய இருந்த ஒரு டீம், விசிபிளாவே வந்து அந்த ஒரு இருந்த அந்த ஒரு டீம் வந்து எல்எஸ்சி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க ஆரம்பத்துல அந்த 2 சீசன்ல இருந்து வேற லெவலா போனாங்க. ரெண்டு பிளே ஆஃப் போன ஒரு டீம். இந்த பக்கம் ஒரு கௌதம் கம்பீர் வந்து ஒரு வந்து ஃபுல்லா ஒரு எந்துவா வந்து கத்திட்டுலாம் போயிட்டுலாம் இருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த எல்எஸ்சி இருந்து போன சீசன் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த வகையில அவங்களுக்கு வந்து அமையல. ஃபர்ஸ்ட் 2 சீசன் மாதிரி போன சீசன் வந்து அமையல. அதோட அப்செட்டை வந்து அவங்க இன்வெஸ்டரா வந்து அவங்க வந்து ஒரு காட்டதான் செய்யறாங்க. பட் பிளேயர்ஸ் என்ன பண்ண முடியும், ஆக்ஷன் டேபிள்ல சொன்ன பிளேயர்ஸை சொன்ன காம்பினேஷன் எடுக்கணும், அது எடுக்காம போயிட்டாங்க. எடுத்த பிளேயர்ஸுக்கு வந்து இன்ஜுரி, அதுவும் நம்ம கையில கிடையாது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியுங்கிறது தான் வந்து இங்க அந்த எல்எஸ்சியோட ஒரு $1 மில்லியன் கேள்வியா அந்த மாதிரி போய் கிடக்குது. மெயின் பிரச்சனை மயங்க் யாதவ் இன்ஜோர்ட், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவேஷ் கான் இப்பதான் வந்து இன்ஜுரியில இருந்து உள்ள வராரு, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பெரிதும் எதிர்பார்த்த பேஸ் போலிங் சென்ட்ரல் ஷமர் ஜோசப்பும் இன்ஜோர்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லீட் ஸ்ட்ரைக் பவுலர்ஸும் இங்க வந்து காலி. ரவி பிஷ்னாய் அவர் இந்தியன் டீம் கண்டென்ஷன் போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு கண்டிஷன்ல வந்து போடுற ஒரே கூகுளிய மாத்தி மாத்தி போட்டு 4 பக்கமும் வாங்கிட்டு இருக்கிறாரு. திக்வேஷ் மட்டும் தான் வந்து சூப்பரா வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் வச்சிட்டு இருக்கிறாரு அந்த சைட்ல. கூட நம்ம தமிழ்நாடு பிளேயர் மணிமாறன் சித்தார்த். ஸோ கொஞ்சம் தான் இந்த ஒரு அந்த இந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஹேண்டிகேப் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இல்ல ஒரு மேட்சப் இல்லாத ஒரு டீம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டீமா தான் எல்எஸ்ஜி இருக்கு. டீமோட மிகப்பெரிய பை
அந்த டீமோட வந்து கேப்டன் அவர் இன்னும் வந்து ஃபார்முக்கு வரல. சோ அவரு ஃபார்முக்கு வந்தா மட்டுமே தான் வந்து கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் த்ரெட்டா வந்து மத்த டீம்லாம் பார்ப்பாங்க. இல்லன்னா வந்து பார்க்க மாட்டாங்க. நிக்கோலஸ் பூரான பார்த்தோம்னா, 3 மேட்சும் பேய் அடி அடிக்கிறாரு. பேய் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து மார்ஷ். அவங்க 2 பேரும் மேட்ச ஓரளவுக்கு கையில எடுத்து குடுத்துடுறாங்க. பட் ஆனா, மார்க்ரம் பெருசா ஸ்கோர் பண்றது இல்ல. ஆயுஷ் பதோனி. அவர் மேலயும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு யங்ஸ்டர் லாஸ்ட் சீசன்ல நல்லா விளையாடி குடுத்திருக்காரு. சோ அவர் மேலயும் நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவராலயும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதைத் தொடர்ந்து டேவிட் மில்லர். அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்சுக்கும் முந்தின மேட்ச் எஸ்ஆர்எச்க்கு அகைன்ஸ்டா ஒரு சின்ன மினி கேம்பியோ ஆடிட்டு போனாரு. பட் அதுக்கப்புறம் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, உங்க பேட்டிங் லைனப் வந்து இப்ப நம்ம சொல்றோம். இப்ப வந்து எஸ்ஆர்எஸ் சொல்லும்போது அந்த பேரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேர படிக்கும்போதே நமக்கு ஒரு ஒரு வயித்துல ஒரு புளிய கரைக்கும். அந்த மாரி ஒரு பேட்டிங்கா? இல்ல அந்த பக்கம் பெருசா கிடையவே கிடையாது. இல்ல ஒரு எமர்ஜிங் டேலண்ட்ஸ் நெறைய இருக்கிற ஒரு பேட்டிங் லைனப்பு. ஒரு ஒரு ஃப்ரேசர் மெக்காக்கு இல்ல வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து எமர்ஜிங் டேலண்ட் அண்ட் அபிஷேக் பொரேல் இந்த மாரி எமர்ஜிங் டேலண்ட் இருக்காங்க. கூட இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஃப் டு பிளஸ் இருக்காரு. கேஎல் ராகுல் இந்த மாரி இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. மிச்சல் மார்ஷ் ஒரு அவருக்கு இன்ஜுரி ஆயிட்டதுனால வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் ஆல்ரவுண்டர் கிடையாது. நின்னு அவர் ஸ்லாட்ல பால போட்டீங்கன்னா மறந்துட வேண்டியதுதான். பெருசா வந்து அவருக்கும் இன்ஜுரில இருந்து இப்ப வெளில வர்றதுனால அவருக்கு ஒரு வைட் அரே ஆஃப் ஷாட்ஸ் நம்ம கிட்ட பெருசா கிடையாது அவருக்கு. ஒரே ஒரு கன் பேட்ஸ்மேன் நிக்கலஸ் புரான். ஒரே ஒரு கன் பேட்ஸ்மேன் அவர் தான் வந்து இந்த பக்கம் போய் எமிரேட்ஸ் லீக்லயே அடிச்சுட்டு வராரு. அதுக்கடுத்து எஸ்ஏ டி20ல அடிச்சுட்டு இருந்தாரு. இப்ப இங்க வந்து ஆடிட்டு இருக்காரு. அடுத்து ஏதாவது லீக் போனாலும் அங்கேயும் ஆடிட்டு இருப்பாரு. நிக்கிபி மட்டும் தான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்பியிருக்காங்க. இந்த நிக்கிபியை சுத்தி தான் இவங்க எல்லாருமே பேட்டிங்கா ஆடணும். இப்போ ஒருத்தர் தான் அங்க வந்து ஆங்கரிங், ஒருத்தர் தான் வந்து அந்த ஸ்கோரிங் அண்ட் ஆங்கரிங் இருக்காருன்னா அவரை சுத்தி மத்தவங்க இன்னிங்ஸை பில்ட் பண்ணது கரெக்டா இருக்கும். ஓப்பனிங்கா உங்களுக்கு வந்து மார்ச் ஒரு பக்கம் ஒரு எண்ட்ல தனியா பொழக்கிறாரா, அவருக்கு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து கொஞ்சம் வந்து கேம் வந்து பவர் பிளே தாண்டி பவர் பிளேக்குள்ளேயே அடிச்சுட்டு அவுட் ஆயிட்ட அப்புறம் என்ன பிரயோஜனம்? இப்போ அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா, பவர் பிளேக்கு நாங்க மார்ச் வச்சுக்கிறோம். இந்த மிச்சம் இருக்கிற அந்த 7ல இருந்து 15, 16 வரைக்கும் நாங்க நிக்கலஸ் புரான் வச்சிருக்கிறோம். 14 இருந்து 20 வரைக்கும் நாங்க பண்ட் வச்சிருக்கிறோம், பதோனி வச்சிருக்கோம், மில்லர் வச்சிருக்கோம் போயிருக்காங்க. அது வேலைக்கு ஆகாது. அது வேலைக்கே ஆகாது. இப்போ இந்த மாதிரி போனா கரெக்டான இப்போ நிக்கலஸ் புரான் ஆப்போசிட்ல இந்த எண்ட்ல வந்துட்டா டப்பு டப்புன்னு அந்த எண்ட்ல விக்கெட் போறது பார்த்துட்டு இருக்காரு. அந்த போயிட்டு வந்திருக்காரு. பதோனி நேத்து அருமையான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. அந்த ஸ்டார்ட் வந்து பெருசா கன்வெர்ட் பண்ற மூட்ல இல்லை. ஏன்னா அங்க போய் சொல்லி இல்லப்பா இங்க நம்ம டீம் வந்து இந்த கண்டிஷன் பா சரி ஆன் பா நம்ம பார் ஸ்கோர் இவ்வளவுதான்ப்பா, பார் ஸ்கோர் 20 ரன் எக்ஸ்ட்ரா வடி 30 ரன் எக்ஸ்ட்ரா வடி சொல்றதுக்கு யாருமே ஆள் இல்லாத மாதிரி தெரியுது. சோ இதுல எங்க அவங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா அவங்களோட அந்த எங்க அவங்க வந்து ஆப்ஷன் டேபிள் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அங்கேயே வந்து அதை வந்து மிஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவங்க இன்னொரு சரி. இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னொரு இந்தியன் பேட்ஸ்மேன் எஸ் பந்த் நான் தப்பே சொல்ல. பந்த் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் இல்லனே நான் சொல்ல. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நான் இல்லனே சொல்ல. பட் அவர் பேட்ல இருந்து ரன் வராம இருக்கு. நம்ம எப்படி வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு நம்ம சொன்னோம் போன மாதிரி ரிவ்யூல இந்த மாதிரி அந்த பிரைஸ் டாக் பிரஷர், அதே மாதிரி பிரைஸ் டாக் பிரஷர்ல பண்ணிட்டு இருக்கிறோம்னு தோணுது. அதனால அவர் பேட்லயே ரன்னும் வராம இருக்குது. சோ அதை தவிர இன்னும் வேற ஏதாவது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு கால் அப் வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தீபக் கூடாலும் நல்லா தான் பண்ணாரு இவங்க டீமுக்கு. ஏன் அவங்க வெளில விட்டாங்கன்னு தெரியல. சோ இந்த மாதிரி அவங்க வந்து மிஸ் பண்ணி வச்சது போனதுனால அவரோட இது எக்ஸிபிஷன் தான் நம்ம இப்ப பாக்குறது. சார் எம்ஐய பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2 தோல்வி. அதுக்கப்புறம் ஹோம்ல ஒரு வெற்றி. இப்போ ஒரு அவே மேட்ச் விளையாட போறாங்க. அந்த டீமோட காம்பினேஷன் ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு? ஒரு வெற்றியை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெரிய ரன் அவர் பேட்ல இருந்து இப்போ வரைக்கும் வரவே இல்ல. ரயன் ரெக்கில்டன் போன மேட்ச்ல தான் ஃபார்ம்ல வந்திருக்காரு. சோ இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? லக்னோ வந்து ட்ரெடிஷன் வந்து ஜாகிர் கான் இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு, கியூரேட்டர் வந்து ரொம்ப வந்து லக்னோ பிச்சர் ரெடி பண்ணாம பஞ்சாப் மாதிரி ஒரு பிச்சர் ரெடி பண்ணிருக்காரு சொல்லி அவங்க நல்லா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எல்லா டீம் அந்த ஹோம் அட்வான்டேஜ்ங்கிற அந்த ஒரு ட்ரம் கார்டை வந்து யூஸ் பண்ற பிளான்ல இருக்கிறாங்க. குஜராத் சூப்பரா வந்து அந்த ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணாங்க. ஒரு பிளாக் சாயில் பிட்ச் கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு வந்து மும்பைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. நாங்க அதனாலதான் அதை கொடுத்தோம். ஸ்லோ டவுன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மும்பை இன்னிங்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோரிங்கே வரலையே. பால் நின்று பொறுமையா அப்படி டிராவல் ஆகுது, பவுன்ஸ் ஆகி டிராவல் ஆகுது தவிர பேட்டிங் எதிர்பார்க்கிற ஸ்பீட்ல உங்களுக்கு வரலையே. சோ இந்த ஹோம் அட்வான்டேஜ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு மும்பைக்கு அங்க ஒரு நம்பர்ஸ் இருக்காங்க. மும்பை அங்க பெருசா வந்து லக்னோல ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது வரைக்கும். போய் ஒரு மேட்ச் கிறிஸ் ஜார்டன் கையில போய் வந்து மேட்ச் வந்து விட்டுருப்பாங்க. இன்னொன்னு வந்து சூரியகுமார் யாதவ் பால் பவுன்ஸா வருதுன்னு சொல்லி அது யஷ் தாக்கூர் பாலுக்கு வந்து உள்ள ஸ்கூப் பண்றதுன்னு சொல்லிட்டு போய் போல்னா அவர் ஏன்னா பவுன்ஸ் பெரிய டிராவல் ஆகாத பிச் ஏக்கனா பிச் ட்ரெடிஷனலா போன சீசன் வரைக்கும்.
பட் இந்த சீசன் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. விமன்ஸ் பிரீமியர் லீக்லயும் நல்லா வந்து ரன் வந்திருக்குது. நேத்தும் கிட்டத்தட்ட ஒரு ரன் ஃபெஸ்ட் தான். நீங்க வந்து அவங்க அடிச்ச ஸ்கோரை கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஓவரோட பாக்கி இருக்கும்போது அடிச்சு முடிச்சிருக்காங்க. இப்ப பால் கொஞ்சம் நல்லா கிரிப் ஆகி வர மாதிரி ஒரு பிச்சா இருக்கு. இந்த பிச்சுக்கான பேட்ஸ்மேன் அங்க இருக்காங்கன்னா ரிக்கில்டன், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், தென் திலக் வர்மா. இந்த 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆனாலே நாளைக்கு டே மாறிடும். உங்களுக்கு லக்க வந்து அப்படியே வந்து லக்னோ கிட்ட இருந்து லக்க வாங்கிட்டு இவங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாறிடும். எஸ், ரோஹித் சர்மா கிட்ட இருந்து அந்த பெரிய ரன் வரல. அவர் வந்து அந்த நிறைய ஜோக்ல சொல்ற மாதிரி வந்து ஓவர் தாண்ட மாட்டாரு, பவர் பிளே தாண்ட மாட்டாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ட்ரஸ்ட் மீ, அவர்கிட்ட இருந்து ஒரு ஹியூஜ் ரன்ஸ் வந்து ஒரு பெண்டிங் இருக்கு. அதுவும் எந்த மாதிரி டீம் இருப்பாங்க, இந்த மாதிரி டீம் நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இங்க பெரிய ஒரு த்ரெட்டிங் போலிங் அட்டாக் இங்க பெருசா இல்ல. லக்னோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரெட்னிங் போலிங் அட்டாக் வந்து நம்ம யாருமே வந்து பிரின்ஸ் யாதவ் போடுவாரு, அவரு வந்து கொண்டு வந்து உள்ள இறக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள் உள்ள வரும்போது ஓகே இருக்காங்கப்பா, ஆனா பெரிய அளவு பயமுறுத்துற ஆள் மாதிரி இல்லப்பா. இருக்கிறாங்க, ஆனா பெரிய அளவு எங்களை வந்து பயமுறுத்துற ஆள் மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஸோ இந்த மேட்சை யூஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய நான் வந்து பாக்குறேன். நாளைக்கு ரோஹித் பேட் வந்து ரன்ஸ் வரதை நான் பாக்குறேன். சார் இந்த நமர்தீர் அண்ட் ராபின் மின்ஸ் இவங்க 2 பேர்ல நிறைய நம்பிக்கை இருக்கு மும்பை ஸ்குவாட்ல. அவங்களுக்கு நிறைய வாய்ப்பும் கொடுக்கப்படுது. பட் ஆனா அந்த வாய்ப்பை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ண விட்டுறாங்களா? நமன்தீரை வந்து எனக்கு இப்போ ஆப்வியஸா இப்போ வந்து ஒரு ஃபேனா என்ன வந்து கேட்டீங்கன்னா மும்பை அவங்க ரிட்டென்ஷன் அந்த ஆக்ஷன் ரிட்டென்ஷன் வந்து அவங்க பண்ண முடிவு வந்து கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு அன்கேப்ட் இந்தியன் பிளேயர் அந்த ரிட்டென்ஷனை வந்து அவங்க பண்ணதை வந்து நான் கொஞ்சம் வந்து ஐ ஐ ஐ பெக் டு டிஃபர் வித் இட். எனக்கு வந்து நமன்தீரோ இல்ல நேயல் வதையராவோ மும்பை ரீடைன் பண்ணியிருந்தா நான் பெருசா சப்போர்ட் பண்ணல. எனக்கு அன்ஷுல் காம்போஸ் ரீடைன் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்தது. ஏன்னா நீங்க வந்து பும்ரான்னு ஒரு ஒரு ஜாம்பவான் நீங்க ரீடைன் பண்றீங்க, அந்த ஜாம்பவானுக்கு இன்ஜுரி ஆகுது. நீங்க ஒரு பக்கம் தீபக் சார் எடுக்கிறீங்க, சூப்பர் பவர் பிளேல கன்னா போடுற போலர். இன்னொரு பக்கம் போல்ட் எடுக்கிறீங்க, அவரும் சூப்பர் பவர் பிளேல சும்மா பால பேச வைக்கிற போலர். இந்த பக்கம் வந்து அன்ஷுல் காம்போஜ் இருந்திருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கை கொஞ்சம் எடுத்து போடுறாரு. அன்ஷுல் காம்போஜ், ஹர்திக் பாண்டியா, இந்த 4 பேரை வச்சுட்டு தென் ஒரு பக்கம் மிச்சல் சாண்டர், தேவைப்பட்ட வில் ஜாக்ஸ், தென் இம்பாக்ட் பிளேயரா வந்து விக்னேஷ் புத்தூர் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த போலிங்கே கொஞ்சம் அப்படி இந்த உருட்டி போடுற மாதிரி வந்து இருக்குது. எனக்கு அதை விட்டுட்டு நமன்தீரையும் ராபின் மின்ஸையும் போடல. ராபின் மின்ஸ் வந்து பாவம் அவர் அவ்வளவு தூரம் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா ஒரு ரோட் ஆக்சிடென்ட் மூலமா அவரால் ஐபிஎல் ஆட முடியல. அதுக்கப்புறம் போன சீசன் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அவர் இருந்தாரு, அங்கேயும் பெருசா சான்ஸ் கிடைக்கல. இங்க வராத வந்து 2 மேட்ச்லயும் அப்படியே சான்ஸ் கையிலேயே வந்து உட்காந்துச்சு. பட் ஆனா வந்து அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அது அந்த இத்தனை நாள் அவங்க ப்ராக்டிஸ் ஆடின போதோ இல்ல அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கிரிக்கெட் ஆடின போது இவ்வளவு கிரௌட் முன்னாடி எல்லாம் ஆடி இருக்க மாட்டாங்க. ஸோ அதேதான் பியர் ப்ரெஷர், எப்படியோ பேக்கேஜ் ப்ரெஷர் காட்டுற மாதிரி பீப்புள் ப்ரெஷர் இல்ல எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெஷர் ஏதோ மேல ஏத்திட்டு ஆடுறாங்கன்னு தெரியல. எப்போ ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை வந்து பெவிலியன்ல இருந்து எடுத்துட்டு உள்ள வராரோ உங்களுக்கு வந்து பிச்சில் அது வந்து காட்டவே முடியாது. பிச்சில் வந்து அந்த ப்ரெஷரை வந்து அன்லோடே பண்ண முடியாது. ஏன்னா அப்படி அன்லோட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ப்ராடிஜியில இருப்பாங்க. ஒரு டெண்டுல்கர் மாதிரி ஒரு விராட் கோலி மாதிரி நீங்க ப்ராடிஜியெல்லாம் இருந்திருப்பீங்க. அத்தனை கோடி மக்களோட ஹோப்ஸை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர உங்களுக்கு அது மெச்சூரிட்டி இருந்தா. பட் டூ ஏர்லி ஸ்டேஜ் ஃபார் ராபின் மின்ஸ் அண்ட் ஆல்சோ நமன்தீர். ஃபீல்டிங் வந்து போன மேட்ச் கன்னா கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தாரு. மற்றபடி வந்து ஜிடில வந்து பெருசா ஆடல. ஜிடி மேட்ச்லயும் சரியா அடிக்கல, சென்னையிலயும் சூப்பரா அடிக்கவே இல்லை. சென்னையிலயும் சொதப்பினாரு. ஜிடில ஃபீல்டிங் செமையா சொதப்பினாரு. பட் ஆனா போன மேட்ச் தப்பிச்சிட்டாங்க. ஃபீல்டிங் கன்னா வந்து பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆனஸ்டா கேட்டா நமன்தீர் எடுத்தது ரீடைன் பண்ணது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அன்ஷுல் காம்போஜ் ரீடைன் பண்ண, பட் எடுத்து ஆடிதான் ஆகணும். எடுத்து வச்சு ஆடிதான் ஆகணும். பட் அந்த அந்த விஷயத்த மைனஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து மேல ஃபுல்லா பவர் பேக்கை ஸ்டாக் பண்ணிட்டாங்கல்ல, மேல ஃபுல்லா ஸ்டாக் பண்ணிட்டு வச்சுட்டாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா விக்னேஷ் புத்தூர் வந்து ஸ்டாரா வந்தாரு. இப்போ கேகேஆருக்கு அகேன்ஸ்டா அஸ்வினி குமார் வந்திருக்காரு. இப்போ அடுத்த மேட்ச்ல யார் ஸ்டாரா உருவாகுவா? சரி, என் கெஸ் வந்து ரோஹித் சர்மா வந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். இங்க தெரிஞ்ச ஸ்டார் தான். இப்போ இந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் இந்த ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு. எஸ், இல்லைன்னா சூப்பரான ஒரு சீசனை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு 2 ஐசிசி டிராஃபியும் ஒரு வருஷம் கேப்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அயற்சியின் காரணமா என்ன நினைக்கிறான்னு தெரியல. சும்மா வந்து சரி ஓகே லைட்டா அடிக்கலாம்பா அப்படி. பிகாஸ் அது எப்பவுமே வந்து ஒரு சில்டு அந்த ஆட்டிடியூட் இருக்க ஆள் தானே. வந்து ஒரு ப்ரெஸ் கிட்டயோ யாருக்கும் ரொம்ப பெருசா வந்து அழட்டிக்காத பாத்துக்கலாம் விடு, என் பேட்ல இருந்து 2 வந்து நான் ஆடிருக்கேன், எனக்கு தெரியும். எனக்கு அப்படிதான் வந்து நீங்க சொல்ல அவசியம், எனக்கு எப்படி வருது 2 வந்து எனக்கு தெரியும், அதுதான் நான் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப சில்லா எடுத்துட்டு போற பிளேயர்.
நான் நாளைக்கு வந்து இந்த ஒரு bowling attack of LSG பார்க்கும்போது நான் வந்து ஐ புட்டிங் ஆல் மை பெட் ஆன் ரோஹித் சர்மா டு ஷைன். ஹோப்ஃபுல்லி அவர் அந்த ஓகே. மானத்தை காப்பாற்றணும். ஓகே சார். இப்ப ஹோம் அட்வான்டேஜ் வந்து எல்எஃப்சிக்கு இருக்கு. ஜாகிர் கான் சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ இந்த மேட்ச் யார் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவங்க வந்து டிபிக்கல் பஞ்சாப் கொடுத்த மாதிரி பிச்சு ரெடி ஆகி வந்துச்சுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் மும்பை. ஏன்னா மேல ஃபயர் பவர் தாறுமாறா இருக்கு. உங்களுக்கு வந்து அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு டீசன்ட் போலிங்கே வச்சிருக்காங்க. எல்எஸ்ஜியோட போலிங் லைன் அப்ப கம்பேர் பண்ணும்போது இங்கே தாறுமாறு போலிங் லைன் அப்பே வச்சிருக்காங்க. போல்ட் ஒரு பக்கம் ஸ்பின் பண்றதுக்கு, இன்னொரு சார் ஒரு பக்கம் ஸ்பின் பண்றதுக்கு, இந்த பேர் இருக்கு பாத்தீங்க, இந்த பேர் அங்க வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ போலிங் வைஸ் எல்எஸ்ஜி வந்து அதே பாட்டாகிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நின்று கொஞ்சம் பவுன்ஸ் குறைச்சி கொஞ்சம் வர மாதிரி ரெட் சாயில் பிச் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னா மும்பை வின்னு. இல்ல பவுன்ஸ் அதிகமா இருக்காது அந்த ஒரு குஜராத் பண்ண அதே டாக்டிக்க மாதிரி டிபிக்கல் ஏகானா பிச்சை கொடுத்தாங்கன்னா நான் வந்து லக்னோ ஜெயிக்கிறத பாக்குறேன். ஏன்னா லக்னோ தான் இங்க ஜெயிச்சிருக்கு. மும்பையை வந்து இங்க ஜெயிக்க விட்டதே கிடையாது இது வரைக்கும் ஏகானா ஸ்டேடியத்துல. இப்போ என் மெமரி சர்வ்ஸ் ரைட், அவங்க ஜெயிக்க விட்டதே கிடையாது. சோ அந்த சரித்திரத்தை வந்து எல்எஃப்சி கண்டினியூ பண்றாங்களா? கண்டினியூ பண்ணதான் வாய்ப்பு இருக்கு. இஃப் ஏன்னா இன்னைக்கு ஓப்பனா வந்து ஒரு இப்போ பிச்சு கியூரேட்டர் பத்திலாம் ஓப்பனா கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. இப்போ டைரக்டா வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கோர்ஸ் கரெக்ஷன் வந்து இல்ல நம்ம இதுக்கே போய்க்கலாம், நம்மளோட ட்ரைன் டெஸ்ட். ஏன்னா இப்போ எல்லா டீமும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபோர்ட்ரஸா பில்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஒரு யாரும் தகர்க்க முடியாத கோட்டையா தான் சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு இன்னொரு டீம் வந்து ஜெயிச்சுட்டு போதா அப்படிங்கும் போது அங்க ஒரு ஃபேனுக்கு ஒரு இது போகும். அவங்களோட அந்த ஹோம் அட்வான்டேஜ்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து அடிபட்டு போகும். கிட்டத்தட்ட 2-3 டீம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஐபிஎல் ஹோம் அட்வான்டேஜ் எப்படின்னு தெரியல, பிரேக் பண்ண முடியல, பிச் ரீட் பண்ண முடியலன்னு. பட் யா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏகனா கண்டிஷன் சூப்பராகவே நல்லாவே தெரியும். இஃப் தே கோ டு தேர் ஸ்ட்ரென்த், அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுறேன்னு சொல்லி அவங்க அதே அந்த ஸ்லோ பிச்சை போட்டு இந்த பக்கம் 3 ஸ்பின்னர்ஸ் ஸ்டாக் பண்ணி மணிமாறன் சார் ஒரு பக்கம், பிஷ்னாய் ஒரு பக்கம், திக்வேஷ் டிவின்னு சொல்லிடலாம், திக்வேஷ், மணிமாறன் அண்ட் உங்களுக்கு ஆர்பி, அந்த மாதிரி 3 பேர் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து மேட்சை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹோம் அட்வான்டேஜ், ஸ்லோ பிட்ச், 3 ஸ்பின்னர் எல்லாமே சொல்றீங்க. இதை வச்சு பார்க்கும்போது எல்எஸ்டிக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அந்த மேட்சை வின் பண்றதுக்கு. கண்டிப்பா ஒரு ஒரு மிகப்பெரிய தோல்வியில இருந்து வராங்க. கண்டிப்பா இந்த தோல்வியை டிசைட் பண்ணிருப்பாங்க இந்நேரத்துக்கு. எப்படி நிக்கலஸ் புரானா வந்து உள்ள கொண்டு வந்து அவரை வச்சு எப்படி கேமை கொஞ்சம் அட்வான்டேஜ் தூக்கிட்டு போலாம் டிஸ்கஷன் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ மும்பை இப்போ நேற்று நைட்டு ஏர்லி மார்னிங் தான் போய் இறங்க மேட்ச் நடக்கும் போது தான் போய் அங்க இறங்கியிருக்காங்க. கண்டிஷன் தெரிஞ்ச வயசும் சரி, ஓப்பனாவே இந்த மாதிரி சொல்லிட்டு சரி, எல்எஸ்ஜி வில் ப்ரிப்பேர் தேர் ஓன் டிபிக்கல் ஏகனா ட்ராக். அந்த டிபிக்கல் ஏகனா ட்ராக்கா இருந்தா மும்பைக்கு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே சார், பார்க்கலாம். மும்பை ஜெயிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 5 டைம் சாம்பியனை எல்எஸ்ஜி இந்த மேட்ச்ல தோக்கடிக்கிறாங்களா, இல்ல எல்எஸ்ஜி ஒரு தோல்வியிலேருந்து திருப்பியும் வெற்றியை பதிவு பண்றாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். மும்பை வந்து அவங்களோட கண்டினியூவா 2வது வெற்றியை பதிவு பண்றாங்களாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.